போன மாதத்தில் உங்களுக்கு நான் கால் பண்ணியிருந்தேன். எங்கள் வீட்டில் இங்கே ரொம்ப பிரச்சனை. எங்கள் வீட்டுக்காரர் எங்கள் மாமியார் என்னோட பிரச்சனை பண்ணி என்னை வீட்டை விட்டு அனுப்பிச்சி விட்டுட்டாங்க. நான் அம்மா வீட்டில் இருக்கேன்னு சொல்லி உங்கள்கிட்ட சொன்னேன். நீங்கள் எனக்காக ப்ரேயர் பண்ணீங்க பாஸ்டர். அவங்களா வந்து உங்களை கூப்பிடுவாங்க அப்படின்னு வந்து வீட்டுக்கு வந்து மன்னிப்பு கேட்டு இனிமேல் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்னை வந்து இப்போ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஊட்டிக்கு வந்துட்டேங்க பாஸ்டர். இப்போ குடும்ப சமாதானமாக இருக்கிறவங்க பாஸ்டர். நீங்கள் எனக்காக ரொம்ப பாரப்பட்டு ஜெபிச்சிங்க பாஸ்டர். ரொம்ப நன்றிங்க பாஸ்டர். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பகலில் குளிர்ச்சியான வேளையிலே என்ற வாக்கியத்துக்கு 2 விதமான அர்த்தங்கள் உண்டு. முதல் அர்த்தம் மிக அதிகாலை வேளையிலே என்பதாகும். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று கர்த்தர் சொன்னார் அல்லவா? ஒரு நாளின் மிக குளிர்ச்சியான வேளை அதிகாலை 4 மணி முதல் 5 மணி வரை உள்ள வேளைதான். பிரியமானவர்களே, இரண்டாவது பகலில் குளிர்ச்சியான வேளை என்பது கர்த்தருடைய உள்ளத்தை குளிர பண்ணுகிற வேளை. அது பிரியமானவர்களே, அதுதான் துதி மற்றும் ஆராதனையின் வேளை. ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை பாடி ஸ்தோத்தரித்து துதித்து மகிழும் வேளை அது. அப்பொழுது துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர் இறங்கி வருகிறார். கர்த்தர் நம்மோடு பேசுகிறவர். பிரியமானவர்களே, அவருடைய சத்தத்தை இன்பமாய் தொனிக்க பண்ணுகிறவர். நீ என்னுடையவன் என்னுடையவள் என்று அவர் சொல்லும்போது கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு நம்முடைய உள்ளமெல்லாம் பரவசம் அடைகிறது. உன்னத பாட்டில் அவருடைய சத்தத்தை ஆத்துமநேசரின் சத்தமாக கேட்டு அவருடைய மார்பிலே சாய்ந்து கொள்ளுகிறோம். வேதத்திலே சாமுவேலை கர்த்தர் அழைத்தார். சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டார். வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்பு போல் சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றார். பிரியமானவர்களே, அப்பொழுது சாமுவேலுக்கு 3 அல்லது 4 வயதுதான் இருக்கும். கர்த்தருடைய சத்தம்தான் என்று பகுத்தறிகிற உணர்வு குழந்தையான சாமுவேலுக்கு இருந்திருக்காது. ஆனால் கர்த்தருடைய குரலை கேட்டு பழகின சாமுவேல் பிற்காலத்தில் கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிற வல்லமையான தீர்க்கதரிசியாய் விளங்கினார். சாமுவேல் வளர்ந்தார். கர்த்தர் அவருடனே கூட இருந்தார். கர்த்தர் பெரியவர்களை மட்டுமல்ல சிறியவர்களையும் கூப்பிடுகிறார். உங்களுடைய பிள்ளைகள் சிறு வயதிலிருந்தே கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும்படி அவர்களை ஆயத்தப்படுத்துங்கள். பிரியமானவர்களே, உங்கள் குமாரர் மேலும் குமாரத்திகள் மேலும் தம்முடைய ஆவியை ஊற்றுவதாக அவர் வாக்களித்திருக்கிறார் அல்லவா? உங்கள் சந்ததி மேலும் சந்தானத்தின் மேலும் அவர் தன் ஆவியை ஊற்றுவார். நீங்கள் கர்த்தரை காணவும் அவரோடு பேசவும் விரும்பினால் முதலாவது உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இரண்டாவது, ஒரு சிறு பிள்ளையை போல உங்களை தாழ்த்துங்கள். கர்த்தர் பேசுவீராக. கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன், உம்முடைய சத்தத்தை தொனிக்க பண்ணும் என்று மன்றாடிக்கொண்டே இருங்கள். பிரியமானவர்களே, கர்த்தர் நிச்சயமாகவே உங்களோடு அவர் பேசுவார். எசேக்கியேல் 43:2 சொல்லுகிறது, இதோ இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை கீழ்த்திசையில் இருந்து வந்து அவருடைய சத்தம் பெருவெள்ளத்தின் இரைச்சலை போல இருந்தது. இந்த காலை வேளையிலும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, கர்த்தருடைய சத்தத்தை கேட்க பழகி கொள்ளுங்கள். அவருடைய சத்தத்தை கேளுங்கள். பிரியமானவர்களே, அவர் உங்களோடு கூட பேச அவர் சித்தம் கொள்ளுகிறவர், விருப்பம் கொள்ளுகிறவர். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து அவருக்காக நீங்கள் காத்திருக்கிற பொழுது அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்க முடியும். உங்களிடத்திலே மெல்லிய சத்தமாக அவர் பேசுவார்.
நிச்சயமாகவே உங்களை சரியான பாதையில் அவர் வழி நடத்துவார். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி அப்பா. கிருபையும் இரக்கமும் உள்ளவரே, மகா பெரியவரே, உன்னதரே, பரிசுத்தம் உள்ளவரே, எங்களை அழைத்தவரே, தாயின் கருவில் எங்களை முன்குறித்தவரே, உன்னதமான பரிசுத்தம் உள்ள தெய்வமே, இந்த காலை வேளையிலும் உடைய மகிமையின் கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடரும் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். சோர்ந்து போகிறவர்களுக்கு நீர் பலன் கொடுக்கிறவர், சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர் அப்பா. குருடர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமாக்குகிறவர், கோணலானவைகளை சுவையாய் மாற்றுகிற ஆண்டவர் அப்பா. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவீராக. விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவனே, உம்மிடத்தில் அன்பு கூறுகிற யாவரையும் நீர் காப்பாற்றுகிற தேவன் அப்பா. எல்லா ஜீவன்களுக்கும் ஏற்ற வேளையில் ஆகாரம் கொடுக்கிறவர், அதிகாலையில் உம்மை நோக்கி பார்க்கிற முகங்களை பிரகாசிக்க பண்ணுகிறவர், உம்மை நோக்கி கூப்பிடுகிற பொழுது ஓடோடி வருகிறவர், பதில் தருகிறவர், இதோ இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஆண்டவர் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருக்குமாறு போல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றி நீர் இருக்கிறீரப்பா. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர் யாவருக்கும் நீர் சமீபமாயிருக்கிறீர். உம்முடைய வழிகள் எல்லாம் நீதியுள்ளவை அப்பா. உம்முடைய கிரியைகள் எல்லாம் கிருபையுள்ளதாக இருக்கிறது. வெண்கல கதவுகளை உடைக்கிறவரே, இரும்பு தாழ்பாட்களை முறிக்கிறவரே, ஒளிப்பிடத்தின் பொக்கிஷத்தை, அந்தகாரத்தில் உள்ள பொக்கிஷங்களை, ஒளிப்பிடத்தில் உள்ள புதையல்களை எங்களுக்கு கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. துரத்துண்ட இஸ்ரவேலை கூட்டி சேர்த்தவர் அப்பா. நீங்க தெற்கத்திய வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை மாற்றுகிறவர். இந்த காலை வேளையில் அப்பா உம்மை நோக்கி பார்த்து என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற யாராக இருந்தாலும் அவர்கள் மேல் என் தேவ கரம் வந்து அமரட்டும் அப்பா. மகிமையான அப்பா, உம்முடைய சத்தத்தை பிள்ளைகளை கேட்க பண்ணுவீராக சுவாமி. உம்முடைய ஒரு வார்த்தை போதும், என் வேலைக்காரன் சுகமாவான் என்று சொல்லி அப்பா விசுவாசத்தோடு உம்முடைய வார்த்தையும் உம்முடைய சத்தத்தை கேட்டு அதன் மூலமாக விடுதலையை பெற்றுக்கொண்டானே ஆண்டவரே. உம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் வல்லமையுள்ளது சுவாமி. நீர் பேசினால் ராஜா சூழ்நிலைகள் மாறுகிறது. நீர் வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறவர். உம்முடைய வார்த்தையினாலே உயிர்ப்பிக்கிற ஆண்டவரப்பா. நீங்க வல்லமையுள்ள அந்த வார்த்தை இந்த காலை வேளையில அப்பா உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் விழட்டும். உம்முடைய சத்தம் பிள்ளைகளின் இருதயத்திலே தொனிக்கட்டும் அப்பா. நான் இருக்கிறேன், நீ பயப்படாதே, நீ கவலைப்படாதே, உன் சூழ்நிலைகளை கண்டு சோர்ந்து போகாதே, உன் வியாதியின் பலவீனத்தில் நீ மனம் உடைந்து போகாதே. நான் இருக்கிறேன் என்று நீர் சொல்லுகிறேன். நான் இருக்கிறேன் மகளே, நான் இருக்கிறேன் மகனே, நீ கவலைப்படாதே. உன்னை இந்த மதிலை தாண்ட பண்ணுவேன், இந்த சூழ்நிலையை கடக்க பண்ணுவேன். உனக்கு எதிரிட்டு வருகிற ஜனங்களை, உனக்கு எதிராக எழும்புகிற ஆயுதங்களை, உனக்கு விரோதமாக தீங்கு நினைக்கிற ஹல்லேலூயா ஒவ்வொரு மனுஷிக தந்திரங்களை, உன்னை அழிக்க நினைக்கிற இருளின் ஆதிக்கங்களை எல்லாவற்றையும் உனக்கு முன்னின்று நான் துரத்துவேன். உன் பக்கத்தில் 1000 உன் வலது பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் அது உன்னை சேதப்படுத்தாது. நான் சேதப்படுத்த விடமாட்டேன் என்று இந்த அதிகாலை வேளையில என் கர்த்தர் பேசுகிறார். ஹல்லேலூயா. வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உண்மையாய் அவரை நோக்கி பாருங்கள். இந்த அதிகாலை வேளையில் இந்த ஜபத்தை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்த அதிகாலை 4 மணிக்கு இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் விசேஷித்தவர்கள். இந்த காலை ஜபத்தை கேட்கிற நீங்கள் விசேஷித்தவர்கள். இந்த ஜபத்தை கேட்டு ஹல்லேலூயா விசுவாசத்தோடு கர்த்தர் என்னோடு கூட பேசுவார் என்று அமைதியாய் அவருடைய சமூகத்துல உட்கார்ந்து உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை தேடுகிற பொழுது, உங்கள் ஆவியிலிருந்து நீங்கள் அவரை தேடுகிற பொழுது, ஆவியாயிருக்கிற தேவனை நீங்கள் சந்திப்பீர்கள். அவர் உங்கள் பிரச்சனைகளை அறிந்தவராயிருக்கிறபடினாலே உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுவார். இந்த நாளுக்கான கிருபையை அவர் உங்களுக்கு தருவார். இந்த நாளுக்கான மன்னாவை அவர் உங்களுக்கு தருவார். இந்த நாள் முழுவதும் உங்களை ஒவ்வொருவரையும் அவர் அற்புதமாய் பாதுகாப்பார், ஆசீர்வதிப்பார். உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். உங்கள் குடும்பத்தில் காணக்கூடிய போராட்டங்களையும் குழப்பங்களையும் கட்டுகளையும் அவர் அறுத்து போடுவார். சத்துருக்களின் இஷ்டத்துக்கு ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டார். ஒருபோதும் பிசாசின் கையில் உங்களை விட்டு கொடுக்க மாட்டார். உன் கணவருடைய இருதயத்தை மாற்றுவார். மதுபானத்துக்கு அடிமையாயிருக்கிற உன் கணவர் விடுதலை ஆவார். மதுபானத்துக்கும் போதை வஸ்திரத்துக்கும் அடிமையா இருக்கிற உன் மகன் விடுதலை ஆவார். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட நெருக்கத்தில் நீ இருந்தாலும் சரி, கண்ணீரோடு நீ இருக்கிறாய் என்பதை நான் இயேசு அறிகிறாராம். இந்த காலை வேளையில கண்ணீரோடு நிற்கிற அருமையான சகோதரியே,
என் கர்த்தருடைய கரம் உன் பிள்ளை மேல் இறங்குகிறது. ஹல்லேலூயா. உன் பிள்ளையின் வாழ்க்கையின் சூழ்நிலை மாறுகிறது. தரித்திரம் உன்னை விட்டு விலகுகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த அதிகாலையில் கேட்டுக்கொண்டிருக்கிற உன் வழி வாய்க்கும், உனக்கு புதிய வழிகளை என் ஆண்டவர் திறப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே இந்த பலவீனத்தை குறித்து நீ பயந்து கொண்டு இருக்கிறாய். பயப்படாதே, உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாக விளங்கும். நீ எழுந்து புறப்படு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீ சோர்ந்து போய் அமர்ந்திருக்கிறதை என் ஆண்டவர் அறிகிறார். நீ சோர்ந்து போயிருக்கிறாய் மகனே, மகளே, நீ சோர்ந்து போயிருக்கிறாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிலிருந்து நீ வெளியேறு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவரோ நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் மாறாக பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். வல்லமையுள்ள என் தேவ ஆவியானவர் இந்த நேரத்திலே இதை கேட்டுக்கொண்டிருந்து என்னோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் என் தேவ ஆவியானவர் இறங்குவாராக. எப்படிப்பட்ட சத்துருக்கள், பிசாசுகள், ஹல்லேலூயா, வலுசற்பத்தின் ஆவிகள், பில்லி சூனிய ஆவிகள், ஏவல் பிசாசுகள், மந்திர மாந்திரிகங்கள், மனுஷீக தந்திர கிரியைகள் ஏது ராஜாவுடைய பிள்ளைகளுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருந்தாலும் இந்த நேரத்தில் இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற வேளையில தானே என் தேவ அக்கினி அந்த வீட்டுக்குள் இறங்கட்டும். கேட்டுக்கொண்டிருக்கிற அப்பாவுடைய பிள்ளைகள் மேல இறங்கட்டும். ஹல்லேலூயா. எந்த இடத்திலிருந்து இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருந்தாலும் இந்த நேரத்துல தானே மகிமையானது பிள்ளைகளை தொடர்ந்து ராஜா. வார்த்தை வல்லமை உள்ளது சுவாமி. உடைய வார்த்தை ஹல்லேலூயா இருபுறம் கருக்குள்ள பட்டயம் வரும். ஹல்லேலூயா. உடைய வாயிலிருந்து புறப்பட்டு போகிற வார்த்தை வீணாய் மண்ணில் விழாதபடி நீ சொன்னதை நிறைவேற்றும் இடத்தில் திரும்புகிறதா. ஜீவனுள்ள கிறிஸ்து இயேசுவின் வார்த்தையை நான் பேசுகிறேன். ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி அப்பா, இருளில் இருந்து உடைய பிள்ளைகளை நீர் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவீராக. கட்டப்பட்ட கட்டுகள் எல்லாம் அறுபட்டு போகட்டும். பிசாசின் பிடியில் இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகட்டும். இந்த நேரத்தில் சபிக்கப்பட்ட அத்தனை ஆவிகளும் விலகட்டும் அப்பா. ஐஸ்வர்யத்தினாலே ஆண்டவருடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நீர் கொடுப்பீர். ராஜ்யத்தின் ஆசீர்வாதத்துக்கு ஏற்ற வழிகளை என் ஆண்டவரை திறந்து கொடுப்பீர். ராஜ்யத்தின் வல்லமைகள் இந்த நேரத்தில் செயல்படட்டும் அப்பா. பரலோக ராஜ்யத்தை குறித்ததான அப்பா இயேசுவே சிந்தையும் பிள்ளைகளை இருதயத்தில் இந்த காலை வேளையில் வரட்டும் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. உன்னதரே, உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு மேலும் நீர் உம்முடைய கரத்தை வைக்கிறீர், அதற்காக நன்றி. சமாதானத்தின் தேவனப்பா, ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் உடைய சமாதானத்தை நீர் ஊற்றுவீராக. வார்த்தையை கேட்டு விசுவாசத்தோடு இந்த நாள் எனக்கு நன்மையாய் மாறும். காரணம் கிறிஸ்து இயேசு என்னோடு இருக்கிறார். இந்த அதிகாலையில் நான் அவரை விசுவாசித்து இருக்கிறேன். ஆகவே நான் பயப்பட மாட்டேன். நான் அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறேன், அவர் மேல் உறுதியாய் இருக்கிறேன் என்று விசுவாச அறிக்கை பண்ணி கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று நம்பிக்கையோடு நிற்கிறேன். ஹல்லேலூயா. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அதிசயத்தை காண பண்ணுவீராக சுவாமி. இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொரு மேலும் விசேஷித்த ஆசீர்வாதங்கள் வந்து தங்கட்டும். இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறப்பா, யாராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, அவர்கள் எதை வேண்டிக் கொள்ளுகிறார்களோ அதை என் ஆண்டவர் நீர் செய்வீரப்பா. ஒருவரையும் கைவிடாதவரே, கடைசி வரை நடத்துவீராக சுவாமி. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். கிருபையுள்ள உம்முடைய கரத்தில் தருகிறேன். உம்முடைய சட்டைகளின் கீழ் மூடி மறைத்துக் கொள்ளும் அப்பா. நல்ல சுகபலன் ஆரோக்கியம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் மண்ணு வரட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே அப்பா, சுகர், டயபெட்டிஸ் பிரச்சனைகள் மாறட்டும். பிளட் பிரஷர் நார்மல் ஆகட்டும். இதய நோயில் இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகட்டும் அப்பா. நரம்பு தளர்ச்சியில் இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகட்டும் சுவாமி. கிட்னியில காணக்கூடிய பிரச்சனைகள், கிட்னி ஃபெயிலியர் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே நீ மாறக்கடவுது. கிட்னி சீராக செயல்பட்டும் சுவாமி. ஹல்லேலூயா. சரீரத்தில் காணக்கூடிய வியாதிகள் அப்பா, முடவன் எழுந்து நடக்கட்டும், ஊமையன் பேசட்டும், செவிடன் கேட்கட்டும், குருடன் பார்க்கட்டும் சுவாமி. கற்பத்தில் காணக்கூடிய எல்லா தடைகளும் நீங்கி போகட்டும் அப்பா. மறுபடியும் பிள்ளை தாட்சியை மாற்றுகிற என் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. ஹல்லேலூயா. வல்லமையுள்ள உம்முடைய கரத்தின் தழும்புகளால இயேசுவே உம்முடைய பிள்ளைகளை நீர் தொடுவீராக. எப்படிப்பட்ட வியாதியும் இப்பொழுது இயேசுவின் நாமத்துல மறைந்து போகட்டும் அப்பா. உச்சி முதல் பாதம் வரைக்கும் எந்த வியாதிகள், எந்த பலவீனங்கள் சரீரத்தில் காணப்பட்டாலும் இந்த நேரத்தில் தானே என் கிறிஸ்து இயேசுவின் உயிர் தெழுந்த வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடரட்டும் சுவாமி. ஹல்லேலூயா. ஜெபத்தை ஆழமாய் கவனித்து கேட்டுக்கொண்டு இயேசு எனக்கு அற்புதம் செய்வார் என்று நம்பிக்கையோடு இதை கேட்கிற பொழுதே விடுதலை உண்டாகட்டும். இந்த ஜெபத்தை கேட்கிற பொழுதே பிசாசுகள் விலகி போகட்டும். இந்த சத்தத்தை கேட்கிற பொழுதே அசுத்தாவிகள் விலகட்டும் சுவாமி. பொல்லாப்புகள் மாறட்டும் அப்பா. வழிகளை வாய்க்க பண்ணுவீராக சுவாமி. இயேசுவின் நாமத்துல இதை கேட்கிற ஒவ்வொரு மேலும் என் தேவனுடைய வல்லமை இந்த நேரத்தில் அமரட்டும் என்று சொல்லி ஒவ்வொருவரையும் நான் பேராய் ஆசீர்வதிக்கிறேன். கேட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அதிசயங்களும் அற்புதங்களும் நடப்பதாக என்று சொல்லி உன்னதமான என் கிறிஸ்து இயேசுவின் கைகளில் ஒப்பு கொடுத்து நான் செபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.